அழியும் செல்வம் துறந்து அழியா உடல் கொண்ட தூயவரே பிரான்சிஸ் சவேரியாரே என்றும் எங்கள் காவல் நீரே. தூய பிரான்சிஸ் சவேரியார் எங்கள் பாதுகாவலர். தூய பிரான்சிஸ் சவேரியார் எங்கள் பாதுகாவலர். இயேசுவே என் செல்வம் என்றார், இயேசுவுக்காய் எல்லாம் தந்தார். தூய பிரான்சிஸ் சவேரியார் எங்கள் பாதுகாவலர். இயேசுவே என் செல்வம் என்றார், இயேசுவுக்காய் எல்லாம் தந்தார். தூய பிரான்சிஸ் சவேரியார் எங்கள் பாதுகாவலர். இயேசுவே என் செல்வம் என்றார், இயேசுவுக்காய் எல்லாம் தந்தார். தையாரோ தையர தையா தையாரோ ஐலசா தையாரோ தையர தையா தையாரோ ஐலசா தையாரோ தையர தையா தையாரோ ஐலசா தையாரோ தையர தையா தையாரோ. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மனிதனும் விரும்புவது பிறர் தன்னை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான். ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளப்படாத போது அவரை பற்றிய தவறான எண்ணங்களும் கருத்துக்களும் உருவாகின்றன. இயேசுவும் மக்கள் தன்னை சரியாக புரிந்து கொண்டார்களா என்று அறிய விரும்புகிறார். எனவே மக்கள் என்னை யாரென்று சொல்கிறார்கள் என்றும் நீங்கள் என்னை யாரென்று சொல்கிறீர்கள் என்றும் இரு கேள்விகளை கேட்கிறார். அன்று சீடர்களை பார்த்து கேட்ட அந்த கேள்விகளை இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இயேசு கேட்கிறார். நீங்கள் என்னை யாரென்று சொல்கிறீர்கள்? நமது பதில் என்ன? சிந்திப்போம். இந்த சிந்தனையோடு இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். வாருங்கள்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பர்களே, இன்றைய நாளிலே தாயாம் திருச்சபை புனித டோமினிக் சுவாமிநாதனுடைய விழாவை கொண்டாடுகின்றது. எனவே அந்த புனிதர் எவ்வாறு இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாரோ, இறைவன் மீதும் அன்னை மரியாள் மீதும் ஆழ்ந்த பற்று கொண்டு வாழ்ந்தாரோ, அதே போன்ற ஒரு வாழ்க்கையை நாமும் வாழ்ந்திட இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இந்த திருப்பலியில் பல்வேறு கருத்துக்களுக்காக நம்மிடத்திலே ஜெப உதவி கேட்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காகவும் நம்முடைய ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக இன்றைய திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் அனைவரையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித டோமினிக் தம் பேறு பயன்களாலும் படிப்பினைகளாலும் உமது திரு அவைக்கு உதவி செய்வாராக. உமது உண்மையை நிலைநாட்டுவதில் மிகச்சிறந்த போதகராக விளங்கிய அவர் எங்களுக்காக உம்மிடம் கனிவுடன் பரிந்து பேசுவாராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்க நீங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன். அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 31, திருமறை சொற்பொழிவுகள் 31 34 முடிய. இதோ நாட்கள் வருகின்றன, அப்பொழுது நான் இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அவர்களுடைய மூதாதையரை எகிப்து நாட்டினின்று விடுவிப்பதற்காக அவர்களை நான் கைப்பிடித்து நடத்தி வந்தபோது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை போன்று இது இராது. நான் அவர்களின் தலைவர்களாய் இருந்தும் என் உடன்படிக்கை அவர்கள் மீறிவிட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அந்நாட்களுக்கு பிறகு இஸ்ரேல் வீட்டாரோடு நான் செய்து இருக்கும் உடன்படிக்கை இதுவே. என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்கள் இதயத்தில் எழுதி வைப்பேன்.
நான் அவர்களின் கடவுளாயிருப்பேன், அவர்களின் மக்களாயிருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என நமக்கு அடுத்திருப்பவருக்கோ சகோதரருக்கோ கற்றுத்தர மாட்டார். ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர் என்கிறார் ஆண்டவர். அவர்களது தீச்செயலை நான் மன்னித்து விடுவேன், அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. கடவுளை தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளை தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளை தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையில் இருந்து என்னை தள்ளிவிடாதேயும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். பல்லவி. மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன், பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். பல்லவி. ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளை நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பல்லவி.
பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. அல்லேலூயா. 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 ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினர் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்த நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண்முன் நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாய் இருக்கிறாய். ஏனெனில் கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு காலகட்டத்தில் நான் யார், ஹூ ஆம் ஐ என்று ஒரு கேள்வியை கண்டிப்பாக ஒவ்வொருவரும் கேட்கின்ற தருணங்கள் இருக்கின்றன. நான் யார்? அந்த கேள்வியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே கேட்கின்றார். நான் யார்? இந்த கேள்வியானது பிறரை பார்த்து, சீடர்களை பார்த்து கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வியாக இருக்கிறது. இந்த கேள்வியை கேட்டவுடனேயே சீடர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் திருமுழுக்கு யோவான் என்று சொல்லுகிறார்கள், ஒரு சிலர் எலியா இறைவாக்கன் என்று சொல்லுகிறார்கள், ஒரு சிலர் எரேமியா இறைவாக்கன் என்று சொல்லுகிறார்கள் என்று இவருடைய பெயர்களை மக்கள் சொல்வதாக கூறுகிறார்கள். ஏனென்றால் இவர்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டில் மிக மாமனிதர்களாக வாழ்ந்தவர்கள், இயேசுடைய வருகைக்காக சிறப்பாக தயாரித்த மாமனிதர்கள். எனவேதான் அவர்களுள் ஒருவர் தான் இவர் என்று மக்கள் கூறுகிறார்கள் என்று ஒவ்வொருவரும் ஒரு பதிலை கூறுகிறார்கள். ஆனால் இயேசு அடுத்ததாக மீண்டும் ஒரு முறை கேட்கிறார், நீங்கள் யார்? நீங்கள் என்னை யார் என்று கேட்கிறீர்கள் என்று கேட்கிற போது அப்போது யாரும் பதில் கூறவில்லை, எல்லோரும் அமைதி காக்கிறார்கள். தனிப்பட்ட விதத்தில் கேட்கப்படுகின்றது கேள்வி. முதல் கேள்வி, மக்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள், பொதுவான ஒரு கேள்வி, எல்லோரும் பதில் கூறினார்கள். நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று தனிப்பட்ட விதத்தில் கேட்கிற போது யாரும் பதில் கூறவில்லை, அமைதியாக இருக்கிறார்கள். யார் என்று சொல்லுவது, இவரை மெசியா என்று சொல்வதா, எப்படி என்ன பதில் சொல்வது என்று ஒவ்வொருவரும் அமைதியாக இருக்கிறார்கள். அந்த சமயத்தில் பேதுரு சொல்லுகின்றார், நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று சொல்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் இயேசு இந்த பதிலை கேட்டவுடனே சொல்லுகின்றார், யோனாவின் மகனான சீமோனே,
இதை உனக்கு மனிதர்கள் யாரும் வெளிப்படுத்தவில்லை என்றால் மற்றவர்கள் யாருக்கும் இந்த பதில் தெரியவில்லை, எந்த பதிலும் கிடைக்கவில்லை. எனவே இந்த பதில் எப்படி அவருக்கு கிடைத்தது என்றால் கடவுள் தான் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்று பேதுருவை பாராட்டுவதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவே மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று தந்தையாம் கடவுள் அவருக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். எனவே அதை அவர் நம்பிக்கையாக பேதுரு அறிக்கையிடுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு தான் மெசியா என்பதை மற்றவர்கள் உணர்ந்து கொண்டார்களா, தெரிந்து கொண்டார்களா, அல்லது தான் மெசியா என்பதை ஏற்றுக்கொண்டார்கள் என்கிற ஒரு விதமான எண்ணத்தில் அந்த கேள்வியை கேட்கின்றார். அவருக்கு உகந்த ஒரு பதிலானது கிடைக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு கேட்ட அந்த கேள்வியை இன்றைய புனிதரான புனித டோமினிக் அவர் கேட்கின்றார், ஹூ ஆமை. அன்புக்குரியவர்களே, டோமினிக் என்றால் தமிழிலே சுவாமிநாதன் என்று நாம் சொல்லுவோம், பெயர் சொல்லுவோம். அந்த பெயருக்கு, டோமினிக் என்கிற பெயருக்கு என்ன அர்த்தம் என்றால் நான் கடவுளுக்கு உரியவன் என்பதுதான் அர்த்தம். எனவே டோமினிக் என்பது நான் கடவுளுக்கு உரியவன் என்கிற அந்த ஒரு பெயரை குறிப்பதன் காரணமாக, பொருளை தருவதன் காரணமாக புனித டோமினிக் அடிக்கடி இந்த கேள்வியை தனக்குள்ளாகவே கேட்டுக்கொண்டார், நான் யார்? அவர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய பல சமயங்களில் அந்த கேள்வியை கேட்கின்றார், நான் யார்? ஒரு முறை அவர் படித்து கொண்டிருக்கிற போது, இவர் ஸ்பெயின் தேசத்திலே பிறந்தவர், அங்கே படித்து கொண்டிருக்கும் போது மிகப்பெரிய ஒரு பஞ்சம் உருவாகிறது. பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது, மக்கள் எல்லோரும் மடிந்து போகிறார்கள். அந்த சமயத்தில் இவர் கேட்கின்றார், நான் யார்? அந்த சமயத்தில் அவர் என்ன செய்கிறார் என்றால் தன்னிடம் இருந்த பொருட்களை மக்களுக்கு கொடுக்கின்றார். தன்னிடம் இருந்த பணத்தை அந்த பஞ்சத்தால் வாடிய மக்களுக்கு கொடுக்கின்றார். தன்னிடம் இருந்த துணிகளை எல்லாம் விற்று அதையும் மக்களுக்கு கொடுக்கின்றார். எந்த அளவிற்கு அவர் சென்றார் என்றால் தன்னிடம் இருந்த புத்தகங்களை, தான் படிப்பதற்காக, இறைவனை பற்றி படிப்பதற்காக வைத்திருந்த அந்த இறையியல் புத்தகங்களை அனைத்தையும் விற்று அதையும் மக்களுக்கு கொடுக்கின்றார். அதை பார்த்தவர்கள் கேட்கிறார்கள், நீ என்ன செய்கிறாய்? கடவுளை பற்றி படிக்கின்ற இந்த புத்தகங்களை விற்று நீ கொடுக்கின்றாயே, மக்களுக்காக கொடுக்கின்றாயே என்று சொல்லுகிற போது புனித சுவாமிநாதர், நான் கடவுளுக்கு உரியவன் என்கிற பெயரை தாங்கிய அவர் என்ன சொல்கிறார் என்றால், உயிருள்ள சதையோடு இருக்கிற மக்கள் பஞ்சத்தினால் வடிந்து கொண்டிருக்கிற போது, இறந்து கொண்டிருக்கிற போது, உயிரற்ற இந்த சதைகளை, இந்த புத்தகங்களை நான் படித்து கொண்டிருப்பது எந்த விதத்தில் நியாயமானதாக இருக்கும்? எனவே தான் இதனை விற்று நான் ஏழைகளுக்கு நான் கொடுக்கிறேன் என்று புனித சுவாமிநாதர் பதில் கூறினாராம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மனிதனும் கேட்க வேண்டிய கேள்வி, நான் யார்? புனித சுவாமிநாதர் அடிக்கடி இந்த கேள்வியை கேட்டார். எனவே அவர் என்ன செய்தார் என்றால் அந்த காலத்தின் தேவைக்கு ஏற்றவாறு ஒரு சபையை நிறுவி அதன் மூலமாக இறைவனுடைய செய்தியை பரப்ப வேண்டும் என்று அவர் முயற்சி செய்கின்றார். அந்த சபையானது அந்த காலத்தில் அதிகமாக பரவி இருந்த ஒரு தப்பறை கொள்கை, ஆல்பிஜென்சியன்ஸ் என்கிற தப்பறை கொள்கையாளர்கள் இருந்தார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நாங்கள் திருத்தந்தையினுடைய அதிகாரத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, திருத்தந்தை எங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடையும் விதிமுறையும் அவர்கள் விதிக்க முடியாது, எங்களுடைய மனம்தான் எங்களுக்கு சுதந்திரம் என்று திருத்தந்தையுடைய அதிகாரத்தை ஏற்க மறுத்தார்கள். மேலும் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், உடல் பாவமானதாக இருப்பதன் காரணமாக இயேசு மனித உடல் எடுத்ததும் ஒரு பாவமானது, எனவே இயேசு மனிதராக பிறந்தார் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று மிக மிக தவறான கொள்கைகளை பரப்பி கொண்டிருந்தார்கள். எனவே அந்த சமயத்தில் தியாகோ என்கிற ஒரு ஆயரும் புனித சுவாமிநாதரும் இந்த மக்களை, தவறான கொள்கைகளை கொண்டிருக்கிற இந்த மக்களை மனம் திருப்புவதற்காக அனுப்பப்படுகிறார்கள். அந்த சமயத்தில் இவர்கள் இருவரும் செல்கிறார்கள். அவரோடு இருந்த ஆயர் சொல்லுகின்றார், இந்த மக்களை நாம் மனம் திருப்ப வேண்டும் என்றால் நாம் நம்முடைய காலிலே செருப்பின்றி, நாம் மிகவும் அலங்காரமான ஆடையின்றி எளிமையாக சென்றால் தான் இவர்களை மனம் திருப்ப முடியும் என்று சொல்லுகிற போது புனித சுவாமிநாதரும் அத்தகைய வகையிலே காலிலே செருப்பு அணியாமலும் நல்லதொரு உடை அணியாமலும் எளிமையாக சாதாரண விதத்தில் அந்த மக்களிடத்தில் செல்கிற போது அவர்களுள் சிலர் மனம் மாறுகிறார்கள். ஒரு சிலர் மட்டுமே மனம் மாறி இருக்கிறார்களே, இந்த தவறான கொள்கைகளால் பல மக்கள் கடவுளிடமிருந்து பிரிந்து செல்கிறார்களே, என்ன செய்வது என்று இவர் கேட்டுக்கொண்டே இருந்தார். நான் யார், எதற்காக அனுப்பப்பட்டேன் என்று அந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கிற போது அன்னை மரியாள் அவருக்கு காட்சி கொடுக்கின்றார். இந்த தப்பறை கொள்கையை வெல்வதற்கு ஜெபமாலை மட்டுமே மிக சிறந்த ஒரு கருவியாக இருக்கிறது, ஜெபமாலை ஒரு ஆயுதமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிற போது அவர் பக்தியோடு மக்கள் அனைவரையும் ஜெபமாலை ஜெபிப்பதற்கு அவர் ஊக்கப்படுத்துகின்றார். எனவே அந்த ஜெபமாலை ஜெபித்ததன் வழியாக அந்த தவறான கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருந்தவர்கள் எல்லோரும் அந்த தப்பறை கொள்கையை கைவிட்டு விட்டு உண்மை மறையை தழுவினார்கள். இது நாம் வரலாற்றிலே வாசிக்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித சுவாமிநாதர் அடிக்கடி கேட்டார்,
நான் யார், இந்த மக்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், எதற்காக கடவுள் என்னை தேர்ந்தெடுத்தார், ஒரு துறவியாக தேர்ந்தெடுத்தார் என்று நான் யார் என்கிற அந்த கேள்வியை அவர் கேட்டதன் வழியாகத்தான் அவருடைய பணியை அவரால் உணர முடிந்தது. எனவே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே கேட்க வேண்டிய கேள்வி, ஆண்டவர் இயேசு கேட்டதைப் போல நான் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள், இப்படி சுவாமிநாதர் கேட்டதைப் போல நான் யார், எதற்காக அனுப்பப்பட்டேன் என்று அவர் கேட்டதைப் போல ஒவ்வொரு மனிதரும் நான் ஏன் பிறந்திருக்கிறேன், கடவுள் என்னை எதற்காக படைத்திருக்கின்றார், என்னுடைய பிறப்பினுடைய நோக்கம் என்ன, என்னுடைய வாழ்க்கையினுடைய மையம் என்ன, எதற்காக கடவுள் என்னை உருவாக்கினார் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் அந்த கேள்வியை கேட்கிற போது நம்முடைய வாழ்க்கை இயேசுவை நோக்கிய ஒரு வாழ்க்கையாக ஒரு மாற்றம் பெறுகிறது. புனித சுவாமிநாதரை போல அவருடைய வாழ்க்கை போல நம்முடைய வாழ்க்கையும் மாற்றம் அடைகிறது. என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு தத்துவியல் அறிஞர் கூறுகின்றார், பரிசோதிக்கப்படாத வாழ்க்கை வாழ்வதற்கு பயனற்றது. தத்துவியல் அறிஞர் சாக்ரட்டிஸ் கூறுகின்றார், பரிசோதிக்கப்படாத வாழ்க்கை வாழ்வதற்கு தகுதியற்றது என்று சொல்கின்றார். எனவே நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை பரிசோதிப்போம். நான் யார், எதற்காக படைக்கப்பட்டேன், எப்படி வாழ்கிறேன் என்ற கேள்விகளை கேட்போம். இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்வோம். புனித சுவாமிநாதரை போல வாழ்ந்திடுவோம். ஆமீன். சகோதர சகோதரிகள், என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையினை சொல்லை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் வேண்டல்களை புனித டோமினிக்கின் பரிந்துரையால் கனிவுடன் கேட்டருளும். இந்த திருப்பலியின் பேராற்றலால் இறை நம்பிக்கையாக போராடுவோரை உமது அருள் காவலால் உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும்
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித டோமினிக்கின் விழாவில் உமது திரு அவையை நீர் மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் நீர் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் நீர் அதனை பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் உமது திரு அவையை பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூத திரளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனவே இரவு விருந்தை அருந்தி பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் வருமரவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பின் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கிற திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்,
எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ், ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திடும். உயிர் திரும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், எங்கள் குடும்பங்களிலே மரித்தோரையும், யாரும் நினையாத உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்களையும், இந்த திருப்பலி நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற ஆன்மாக்களையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியார், இன்றைய புனிதரான புனித டோமினிக், மேலும் இந்த உலகில் நமக்கு உகந்தவராய் வாழ்ந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் இயேசுவை போல, நீ சுவாமிநாதரை போல ஒவ்வொரு நாளும் நான் யார், என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன, கடவுள் எனக்காக வைத்திருக்கிற திட்டம் என்ன என்கிற கேள்விகளை கேட்பவர்களாக, அதற்கான விடையை தேடுபவர்களாக வாழ்ந்திட இந்த ஆண்டவர் இயேசுவை கற்றுக் கொடுத்த ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் இமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைமகன் இயேசு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஒரு வார்த்தை சொல்லியருடும் ஆன்மா நம்முடைய
உடைந்தது, நமக்காக வழிந்தது. உண்போம் பருகுவோம் உறுதியாய் நாம் வாழ்வோம். இதை உண்போம் பருகுவோம் உறுதியாய் நாம் வாழ்வோம். இயேசுவின் உடல் இது, உண்டிட வாருங்கள். அவரது இரத்தம் இது, பருகிட வாருங்கள். வேற்றுமை இல்லை. யூதரானாலும் கிரேக்கரானாலும் இயேசுவில் ஒன்றிணைந்தோம். யூதரானாலும் கிரேக்கரானாலும் இயேசுவில் ஒன்றிணைந்தோம். நம்மை என்றுமே ஒன்றாய் இணைப்பது இயேசுவின் திருவுடலே. இயேசுவின் உடல் இது, உண்டிட வாருங்கள். அவரது இரத்தம் இது, பருகிட வாருங்கள். யூபிலி ஆண்டு 2025க்கான இறைவேண்டல். விண்ணகத் தந்தையே, உம் திருமகனும் எங்கள் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூயாவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நிற்பச்சேரியச் செய்த பிறன்பு சுடரும் முதரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்பவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கி காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. இன்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமீன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித டொமினிக்கின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் விருந்துண்ட விண்ணக அருளடையாளத்தின் ஆற்றலை உமது திரு அவை முழுமையான இறைப்பற்றுடன் உணர்வதாக. அவரது போதனையால் திரு அவை வளமையுற்றது போல அவரது பரிந்துரையால் அது என்றும் உதவி பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
திருத்தந்தையின் கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் நம் அனைவரின் தேவைகளையும் மற்றும் மாதா தொலைக்காட்சியின் வளர்ச்சிக்கான பணிகளையும் நன்கொடையாளர்கள் அனைவருக்காகவும் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர்த்து போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சுவானைக்கு உட்படுத்தாதையும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. எங்கள் எல்லோருக்காக தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே